பழைய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்களா, கொண்டு வந்து கடையில போட்டுட்டு அதிநவீன ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு முதல் பக்கத்துல ரிலையன்ஸ் டிஜிட்டல் விளம்பரம் போடுறாங்க. படிச்சுட்டு போயிட்டு இரண்டாவது பக்கம் பாத்தீங்கன்னா ஜியோ மார்ட் விளம்பரம். ஒரே பத்திரிகையினுடைய அடுத்தடுத்த பக்கத்தில் வரக்கூடிய விளம்பரம் எப்படி மக்களை முட்டாளாக மாறுங்க. அடுத்த பக்கத்தில் போட்டு அண்ணாச்சி கடையும் பாய் கடையும் மூடிட்டு இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நம்முடைய தெருக்களில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடையும் பாய் கடையும் அங்க உள்ள இருக்கக்கூடியவர்கள் வெறும் வியாபாரிகள் அல்ல, மாறாக அவர்கள் வாஞ்சையான மனிதர்கள். நீங்க அந்த தெருக்களில் போகிற போது தெரியும், அந்த கடைக்கு வாங்க வர்றவருடைய பொருளாதார பின்புலம் என்னங்கிற அவங்களுக்கு தெரியும். ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னீங்கன்னா இடையெடுத்து பையில போட்டுட்டு அவரா எடுத்து உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ராவா போடுவாரு. டி மார்ட் நீங்க யோசிக்க முடியுமா? ஜியோ மார்ட் நீங்க யோசிக்க முடியுமா? சுத்தமான பொருளா அப்படின்னு நம்ம தரம் குறித்து பார்க்க முடியுமா? அப்ப என்ன மூலச்செலவை செய்து இந்த மிகப்பெரிய சில்லறை வர்த்தகத்தை அந்நிய நிறுவனங்களுக்கு உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கு தள்ளிவிட்டு சில்லறை வணிகர்கள் தான் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் மகத்தான பங்கு வகித்தவர்கள். அண்ணல் காந்திக்கோ சிறு வணிகர்களுக்கோ மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. காந்தி கணக்கு நம்ம கேட்டிருப்போம், அந்த வார்த்தை நமக்கு தெரியும். ஆனா காந்தி கணக்கு என்கிற அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். உப்பு சத்தியாகிரகம் நடத்துறாரு, அந்நிய துணியை பகிஷ்கரிக்கிற போராட்டம் நடத்துறாரு, நாடு முழுக்க அறப்போராட்டங்கள் நடத்த வேண்டும், மக்கள் தெருக்களில் இறங்கி வாருங்கள், ஊர்வலமாக வாருங்கள் என்று காந்தி அறிவு விட்ட போது பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் காந்தியை பின்தொடர்ந்து வந்தார்கள். பெரிய அளவுக்கு ஊர்வலம் போகணும். வழியில் இருக்கிற கடைக்காரர்களுக்கெல்லாம் காந்தி சொன்னாரு, வர்றவங்களுக்கு பசிச்சுன்னா உணவு கொடுங்க, தேவையான குடிநீரை கொடுங்க, பிஸ்கட்டை கொடுங்க, பிரெட்டை கொடுங்க, எல்லாம் கொடுங்க. தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு எல்லா பொருளையும் கொடுத்துட்டு அதை ஏன் கணக்கில் எழுதுங்க, அதான் காந்தி கணக்குன்னு சொன்னார். காந்திக்கும் சிறுவணிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு என்பது இருக்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கெடுப்பு செலுத்த ஒரு சமூகத்தை இன்னைக்கு நவீன தாராளமய கொள்கைகள் என்ற பெயரால் நம்முடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற ஒரு பொருளாதார கொள்கை இருக்கு என்று சொன்னால் அந்த பொருளாதார கொள்கையை எதிர்க்கிற ஒரு அரசியல் நாம் பேச வேண்டியிருக்கிறது. நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கலாம், இங்கே அமர்ந்திருக்கிற 1000 பேர் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பின்னாலும் இருக்கலாம், ஆனால் எல்லோரையும் இணைக்கிற ஒரு அரசியல் இருக்கு. அது என்ன? இந்த கம்யூனிட்டி சில்லறை வர்த்தகம் என்கிற இந்த சமூக அவரோட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்க. இப்போ எல்லா வணிகர்களும் பயம் வந்துருச்சு. காவல்துறை மேல ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு. ஏன்னா அவர் இறக்கப்பட்ட உடனே இனி யாராவது போய் மிரட்டினா அவன் பகிரங்கமா சொல்றான், மக்களுக்கு இந்த மாதிரி பயம் போயிடுச்சு, அதனாலதான் கொள்ளணும் அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. அப்போ அரசு சரியா இரும்புக்கரம் கொண்டு ரவுடிகளை அடக்கல. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பயந்து பணத்தை கொடுப்பாங்க. மக்கள்கிட்ட இருந்து எல்லா விஷயத்துலையும் பணத்தை வாங்குறாங்க. ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அரசு அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறாங்க. காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு ரவுடிகளை அடக்கணும். சாராயம் விற்கிறது கவர்மெண்ட், அதாவது டாஸ்மாக் முறையில் பிராந்தி விற்கிறது அரசு. சிறு வியாபாரிகள் ஒரு ஆல்ஸோ ஒரு பாக்கு விற்றா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. 6 மாதம் தண்டனை. வியாபாரிகளுக்கு தண்டனை கடிஞ்சா கொடுக்குறாங்க. தப்பு செய்கிறவங்களை இப்போ அரசு யார் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க? அதுவும் மதுபோது தானே. அரசு மது விற்கலாம், போதை விற்கலாம், ஆனால் வணிகர்கள் ஒரு பாக்க விற்கிறாங்க. இவங்களை யார் ஜெயிலில் பிடிச்சி போடுவா? இவங்களுக்கு ஒரு நியாயம், வணிகர்களுக்கு ஒரு நியாயமா? இவங்களுக்கு ரத்தம், வணிகர்களுக்கு தக்காளி சட்னியா? அதை பார்த்து செய்வோம். நன்றி.